ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்து நீதி கதைக்கு செல்வோம். யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் ப்ருச்சதி குஷலம் கேஹே கததி வாயோ தேஹாபாயே பார்யா பிப்யதி தஸ்மின் காயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 6வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம சங்கராச்சாரியார் நமக்கெல்லாம் உணர்த்த வரும் அந்த விஷயம், அந்த தத்துவம் என்ன என்றால், போன ஸ்லோகத்தில் 5வது ஸ்லோகத்தில் இந்த செல்வம், அந்த செல்வத்துக்கு அப்புறம் வரும் அந்த பணம், அதெல்லாம் சொல்கிறோமோ, அந்த செல்வம் இருந்தாலே நம்மளை சுற்றி பல மக்கள் இருப்பா, நம்மளோட செல்வத்தை அவளும் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே பல பேர் நம்மளை சுற்றி இருப்பா என்பதை அழகாக சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், ஒருத்தர் உயிரோடு இருக்கும் வரைதான் அவருக்கு உறவுகள் என்பது இருக்கும். இதுவே அவர் இறந்து போய்விட்டார் என்றால் அவருக்கு எவ்வளோ நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரிடம் இருந்து தள்ளி தான் இருக்க பாப்பா என்று சொல்றார் இங்க. அதனால் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்தோம் என்றால், யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிருச்சதி குஷலம் கேஹே. அதாவது எப்போ வரைக்கும் இந்த உடலில், இந்த தேகத்தில் பிராணவாயு இருக்கோ, இங்கே வாயு என்று அவர் சொல்றது பிராணவாயு, அந்த பிராணவாயு நம்ம உடலில் பரவி இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம் என்பதை பகவத்கீதையின் ஒரு ஸ்லோகத்தின் அர்த்தத்தில் பார்த்தோம். இப்படி அந்த உடல்ல இருக்கும் அந்த பிராணவாயு அது உடலில் தங்கியிருக்கும் வரைதான் நம்மளால உயிரோடு இருக்க முடியும். நம்ம உயிரோடு இருக்கும் வரைதான் அவர்கள் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்படி போச்சு, எப்படி இருக்க என்றெல்லாம் நம்மகிட்ட கேட்பா, நம்மகிட்ட குசலம் விசாரிப்பா. இதுவே நம்ம உடல்ல இருக்கும் அந்த பிராணவாயு போய்விட்டது என்றால், அதாவது நம்ம இறந்து போய்விட்டோம் என்றால், கதவதி வாயோ தேஹா பாயே பார்யா பிப்யதி தஸ்மின் காயே. அதாவது ஒரு மனிதனின், ஒரு நபரின் அந்த உடல் அழிந்து போயிடுத்து, அவரோட அந்த வாழ்க்கை முடிந்து போயிடுத்து, அவர் இறந்து போயிட்டார் என்றால் அவருக்கு ரொம்ப நெருங்கியவராக அவர் நினைத்துட்டு இருக்கிற தன்னோட பத்னி கூட தன்னோட உடல்லேருந்து அந்த ஒரு உடலில்லாத பிணத்துக்கிட்டேருந்து தள்ளி இருக்கத்தான் பார்ப்பா என்று அழகாக சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். அதாவது உடலில் உயிர் இருக்கும் வரை அந்த கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருந்தா, இதுவே அந்த கணவன் இறந்து போன பிறகு அந்த கணவனின் அந்த பிணத்திடமிருந்து பயந்து ஓடி போறாளாம் இந்த பத்னி. இதிலிருந்தே தெரியாது, உயிர் இருக்கும் வரைதான், இந்த உடலில் அந்த பிராணவாயு இருக்கும் வரைதான், உடலில் பிராணன் உயிர் இருக்கும் வரைதான் நம்மை சுற்றி நம்மளோட நெருங்கியவர்கள் நம்மை சுற்றி இருப்பா. இதுவே இறந்து போன பிறகு நம்மளோட உடல்லேருந்து, அதாவது நம்ம பிணத்துக்கிட்ட தள்ளி தான் இருக்க பார்ப்பாளே தவிர நம்ம இறந்து போன பிறகும் நம்ம கூடயே இருப்பாளா என்று கேட்டால் அதுவும் ஒரு கேள்விதான் என்று சொல்லணும். பஜகோவிந்தத்தின் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம தெனாலிராமனின் கதை என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெனாலி ராமகிருஷ்ணன் யார் என்று தெரியும். தெனாலிராமன் என்று சொன்னாலே சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமாக, என்டர்டெய்னிங்கான ஒரு கேரக்டராக தான் இருப்பார். இப்படிப்பட்ட இந்த நபர் உண்மையாகவே வாழ்ந்திருக்கார். அதாவது விஜயநகரத்தில் அந்த கிருஷ்ணதேவராயன் என்கிற ராஜாவோட அந்த ஆட்சியில், அவர் அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்த சமயத்தில் அவரோட ஆட்சியில்தான் நம்ம தெனாலி ராமகிருஷ்ணன் அந்த கிருஷ்ணதேவராயனின் அந்த ஒரு தர்பாரில் ஒரு கவியாக இருந்து வந்தார் என்று எல்லாருமே சொல்கிறார். ஒரு கவியாக இருக்கிறதோடு சேர்த்து கிருஷ்ணதேவராயனுக்கு அந்த ஒரு அரசாட்சியில் என்னென்ன டவுட்ஸ்லாம் வருதோ, என்னென்ன சந்தேகங்கள்லாம் வருதோ அதையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல மந்திரியாகவும் அவர் இருந்தார் என்றே சொல்கிறார். இப்படி இருக்கும் தெனாலி ராமகிருஷ்ணன் அந்த அறிவும் அதிகமாகவே பெற்றிருந்தார். இதே நேரத்தில் எந்த நேரத்தில் எதை செய்யணும் என்கிற அந்த வினயத்தையும் அந்த விவேகத்தையும் கொண்டிருந்தார் என்று சொல்லணும். இப்பேற்பட்ட தெனாலி ராமகிருஷ்ணன் இவ்வளவு புகழ் பெற்றவராக எப்படி மாறினார்? அவருக்கு ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் என்ன, அது அவரோட வாழ்க்கையை எப்படி மாற்றியது, இது எல்லாத்தையும் நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.